ப்ரீடிங் செலெக்ஷன். இப்போ ஒரு ஆடு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு இன்னொரு ஆடு ப்ரீட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு ரொம்ப நெளிஞ்ச ஒரு ஆடை வந்துட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளத்தில் அதுக்குள்ளே இருக்கிற குட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெளிஞ்சு போய் தான் உங்களுக்கு வந்துட்டு பிறக்கும். அப்போது ப்ரீடிங்க்கு நீங்கள் ஆடு சூஸ் பண்ணுறீங்க, எந்த வகையான என்ன ஸ்ட்ராங்கான ஆடை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது வரும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது ஒரு ஆடு நல்ல தரமான கிடாவை வந்துட்டு சூஸ் பண்ணி ஆடுகளை வந்துட்டு ப்ரீட் பண்ணுங்கள். அந்த தரமான கிடாவாக இருக்கக்கூடிய ஆடுகளை வந்துட்டு வேறு எதுவும் அதிகமாக வந்துட்டு ப்ரீடிங் பண்ணாமல் ஒரு குறைஞ்சபட்சம் பெட்டை ஆடுகளோட ப்ரீட் பண்ண ஆடுகளாக வந்துட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 50 ஆடு ப்ரீட் பண்ணுறது ஒரு கிடா ஆடு அப்படின்னா, அந்த கிடா ஆடு தூக்கி வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் ரொம்ப ஆடு குட்டி நெளிஞ்சு தான் வந்துட்டு பிறக்கும். ஓகேங்களா? ஒரு 10 ஆடு 20 ஆடு ஒரு 10 ஆடு 15 ஆடு பண்ணுற ப்ரீடை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கிடா ஆடை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வலிமையான குட்டியை வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு பெற்றெடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு தடை பண்ணலாம். ஓகே, இப்போது இது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஒரு சில மிஸ்டேக்கள் இருக்குது. இப்போ ஆடு வந்துட்டு தரைமுறையில் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது தரைகளில் வந்துட்டு மேடும் பள்ளமாக வந்துட்டு கட்டிடுவாங்க. அப்படி மேடும் பள்ளமாக கட்டிடும் போது ஒரு ஆடு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஊட்டச்சத்து வந்துட்டு எந்த டைமில் ஒரு குட்டிகளுக்கு போகும் அப்படின்னா, நைட்டில் தூங்கும் போது மட்டும்தான் வந்துட்டு போகும். அந்த தூங்குகிற டைமில் வந்துட்டு ஒரு ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேடும் பள்ளத்தில் வந்துட்டு படுத்துச்சு அப்படின்னா, அப்படி ஒரு குட்டிக்கு அதிகமாக சத்து போகிறதும் ஒரு குட்டி கம்மியாக சத்து போகிறதும் வந்துட்டு அப்படி இருக்கு. அந்த டைமில் அந்த செயல்பாடு நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆடுகளுடைய கட்டுத்தரையை வந்துட்டு எப்பயுமே சமமாக வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப மேடும் பள்ளமாக வந்துட்டு வச்சுக்காதீங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு ஆடுகளுக்கு போதுமான அளவு பசுந்தீவனத்தை ரொம்ப வந்துட்டு கொடுங்க. தண்ணியை வந்துட்டு அதிகமாக வைங்க. அதிகமாக வெயிலில் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு கட்டாதீங்க. இப்படி பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இரட்டை பிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி பெருசாகவும் ஒரு குட்டி சின்னதாகவும் பிறக்கிறதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு வெளியே வந்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு எப்படி தரமான உணவுகளை வந்துட்டு ஒரு ஆடுகளுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தரமான ப்ராப்பரான கோட் ஃபார்மிங் டயட் பிளான் அது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.